வேதம் சொல்லுகிறபடி காரியங்களை வாய்க்க செய்கிறவர் கர்த்தர். But according to the scripture, it is the God who make things happen. நம்முடைய காரியங்களை கண்ணோக்கி பார்த்து அந்த காரியங்களை கைகூடி வர செய்கிறவர் கர்த்தர். கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய அர்ப்பணம் என்பது அது அரைகுறையான அர்ப்பணம் கிடையாது. The surrendering of a Christian life, it is not an இந்த அரைகுறையான அர்ப்பணத்திலே வைத்துக்கொண்டு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய முடியாது. பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. பிதா உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். Father is watching from இப்போ above. இந்த இடத்துல அவர் எடுக்கிற அந்த ஒரு தீர்மானம், the decision that he has to take at this இந்த இடத்துல அவர் ஒப்பு கொடுக்கிற அந்த தீர்மானம், the decision for commitment முழு that he மனுக்குலத்தையே மாற்ற போகிறது. சங்கீத புத்தகம் 37வது அதிகாரம் Psalms 37 5வது வசனம் verse 5. ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். Commit your way to the Lord, trust in him and he will do this. ஆமென். இந்த வார்த்தையிலிருந்து கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. From this verse let the Lord speak to you. இந்த இடத்திலிருந்து ஒப்புக்கொடுத்தலும் கர்த்தரால் காரியம் வாய்ப்பதையும் நான் இந்த இடத்திலிருந்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். I want to show you about committing your ways and he will make things for you. நம்முடைய சரண்டருக்கும் அந்த சக்சஸுக்கும் இருக்கிற தொடர்பை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். I want to show you the relation between the surrendering and the success. இந்த வசனத்திலே பார்க்கும்போது இந்த வார்த்தையை நம்ம அதிகமாய் அநேகர் மனப்பாடம் பண்ணியிருக்கலாம். This verse many of you would have memorized it. என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தை பல முறைகள் கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக பேசி இருந்திருக்கிறார். Even in my life many times the Lord has spoken to me through this verse. இந்த வார்த்தைகள் பேசப்பட்ட போதெல்லாம் காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணினதை நான் பார்த்திருக்கிறேன். When these verses have been spoken to me, I have seen that God has made the things successful in my life. திருமண நாட்களிலே நான் காத்து கொண்டிருந்த போது காளையார் கோயிலுக்கு 3 நாள் உபவாச கூட்டத்துக்கு போயிருந்தேன். When I was just waiting for my marriage, I just went for this fasting prayer meeting in Kalyar Koil. அப்போ அந்த தீர்மானம் எடுக்கிற அந்த நேரத்துக்கு வந்தாச்சு. I have just come to the time where I have to take a decision. கர்த்தர் இப்படி காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார் என்று தெரியாது. But I do not know how God is going to make ஒரு குழப்பத்தோடு அந்த 3 நாள் உபவாச கூட்டத்திலே போய் உட்கார்ந்திருந்தேன். With a longing I was there in the fasting prayer for 3 days. அப்படி உட்கார்ந்திருந்தபோது ஃாதர் பெர்க்மான்ஸ் இந்த வார்த்தையை வைத்து பேசினார். When I was waiting there in the fasting prayer meeting, Father Bergman spoke to us in this from this verse. நம்ம காரியங்களை வாய்க்க பண்ணுவதை எதிர்பார்க்கிறோம். We expect the things to happen in our life. நாம விரும்புகிற காரியங்கள் நடக்கணுமே என்கிற ஒரு தீவிர ஒரு வாஞ்சையோடு இருக்கிறோம். With a great longing that we expect the things that we long for has to happen according to our desire. ஒப்புக்கொடுத்தலில் இருக்கிற அவசியத்தை அவர் காண்பித்து பேசினார். And he just showed the importance of the surrender for that. அந்த வார்த்தைகள் என்னை அதிகமாய் தொட்டது. Those words touched me. இந்த நேரத்தில் ஆகவே இந்த அடிப்படையிலேயே நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். In this basis I want to talk to you all today. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பல எதிர்பார்ப்புகள் உண்டு. Each and every of you have got so many expectations. நாம் பல விதங்களிலே பல கேள்விகளோடு ஆண்டவருடைய சமூகத்துக்கு இந்த இடத்துல வந்திருக்கலாம். In many ways with many questions we have come to the presence of the Lord. எத்தனையோ காரியங்கள் நடக்குமா நடக்காதா என்ற குழப்பத்தோடு நாம் இருக்கலாம். We have many confusion and doubt whether these things will happen or not. வேதம் சொல்லுகிறபடி காரியங்களை வாய்க்க செய்கிறவர் கர்த்தர். But according to the scripture, it is the God who make things happen. நம்முடைய காரியங்களை கண்ணோக்கி பார்த்து அந்த காரியங்களை கைகூடி வர செய்கிறவர் கர்த்தர். It is the Lord who looks into our things and he is the one who brings it success into it. எவ்வளவு கால தாமதமானாலும் அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறதுக்கான கிரியைகளை நடப்பிக்கிறவர் நம்முடைய கர்த்தர் தான். How much of delay that it could take, but it is the Lord who make things happen into your life. அதுல எந்த சந்தேகமும் யாருக்கும் கிடையாது என்று நான் விசுவாசிக்கிறேன். I certainly believe that none of you has got any doubt in நம்முடைய this. பிரயாசங்களுக்கு மேலாக கர்த்தருடைய கரம் இல்லை என்று சொன்னால் காரியங்கள் வாய்க்காது. If the God's hand is not upon all our efforts, then nothing will come. இப்ப சங்கீத புத்தகத்தை வாசிக்கும் போது கூட சாம் சொல்லும்போது அந்த வார்த்தையை சொல்லிட்டு Even when we are just reading Psalms, Sam Rose said that என்னதான் கட்டினாலும் வீட்டை கட்டினாலும் காரியத்தை வாய்க்க பண்ணனும் கர்த்தர் தான். How much ever you build the house, the God is the one so who makes எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிற வேலை அது அவருடைய காரியம். So it is the work of Lord who just makes everything happen. அந்த காரியங்களை வாய்க்கணுமே என்கிற நம்மள்ட்ட ஏக்கம் இருக்கிறது, எதிர்பார்ப்பு இருக்கிறது. We have the longing and the expectation that those things should come true. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற அதற்கு ஏற்ற விதமான ஒப்புக்கொடுத்தல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதுதான் கேள்வி.
கேள்வி. But the question is the expectation of the Lord, that whether we do have that surrendering in our life or not. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த ஒப்பு கொடுத்தல் என்பது எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க சக்சஸ் பார்க்க முடியும். In your life, the more and more of surrendering that you have in your life, the more and more of success that you will see it. நன்றாக நாம் இந்த காரியத்தை புரிந்திருக்க வேண்டும். We need to understand this very clearly. இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுத்தல் என்று சொல்லும் பொழுது, Today when we say about surrendering, நாம் சும்மா ஏதோ பேச்சளவுலையோ அல்லது ஒரு சும்மா சின்ன ஒரு வார்த்தை அளவுலையோ நாம் அந்த வார்த்தையை புரிந்திருந்தால் அது தவறு. if we have just understood that word very easily, then that is wrong. அது அதற்கு மேற்பட்ட விதத்திலே ஆழமாக பார்க்க வேண்டிய ஒரு காரியம். There's something that you need to just look deeper into it. அந்த ஒப்பு கொடுத்தலை நம்ம பார்க்கிற விதத்தின் அடிப்படையிலே இருக்கிறது முழுமையான அந்த ஒப்பு கொடுத்தலுக்குரிய காரியம். In that word, the surrendering or commitment is just what you completely surrender yourself is what the matters there. நல்லா புரிந்து கொள்ளணும். We need to understand that வேதத்துல ஆண்டவர் ஓசியா தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசுகிற ஒரு காரியம். So this incident is where the Lord speaks to prophet Hosea. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே எப்ராயிமை குறித்து பேசும்போது ஆண்டவர் சொல்லுகிறார். When the Israelites were speaking about Ephraim, the ஓசியா Lord spoke to புத்தகத்திலே நீங்க அது 7வது அதிகாரம் 8வது வசனத்திலே பார்க்க முடியும். In Hosea chapter 7 verse 8 it says, அங்கே அவர் சொல்லுகிறார், எப்ராயிமை பார்த்து சொல்லுகிறார், திருப்பி போடாத அப்பம் என்று சொல்லுகிறார். he looks into Ephraim and he says it is a flat loaf not turned over. திருப்பி போடாத அப்பம் என்ற வார்த்தை எந்த நோக்கத்துக்காக ஆண்டவர் சொல்லுகிறார் என்பது மிக It is முக்கியம். very important to understand with what purpose the Lord says this word. நான் இந்த ஒப்பு கொடுத்தலையும் இந்த திருப்பி போடாத அப்பத்தையும் நான் ஒப்பிட்டு நான் உங்களுக்கு காண்பிக்க I விரும்புகிறேன். want to just compare the surrendering and also a loaf that's not been turned around. இந்த அப்பத்துக்கு ஒரு நோக்கம் இருக்குது. There is a அந்த purpose. அப்பம் ஒரு சைடு அல்ல, அது ரெண்டு பக்கமும் அது வேக வேண்டும். This bread has to be baked on both sides. அந்த ரெண்டு பக்கமும் அது வேகினால்தான் அந்த அப்பத்தை எதற்காக அதை குக் பண்ணினாங்களோ அதனுடைய நோக்கத்தை அது நிறைவேற்றும். Only if the bread has been baked on both sides and what purpose it has been cooked for, that will be fulfilled. அல்லாவிட்டால் அது பயனற்ற ஒரு அப்பமாகவே இருந்திருக்கும். Otherwise that bread will not be useful for any. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலையை நீங்க எடுத்து பார்த்தீர்கள் என்று If you see சொன்னால், the state of the Israelites, அந்த எப்ராயிம் கோத்திரம் மாத்திரமல்ல, எல்லா கோத்திரங்களுடைய நிலையுமே ஒரு அர்ப்பணிக்கப்படாத இந்த திருப்பி போடாத அப்பத்தை போல அரைகுறையாக வேகின ஒரு வாழ்க்கையே என்ன செய்கிறது? வேதம் நமக்கு தீர்க்கதரிசிகள் வாயிலாக மறுபடியும் காண்பிக்கிறதை வேதம் காட்டுகிறது. not only the tribe of Ephraim, but if you see all the other tribes in Israel, they are like this uncooked breads. They have not surrendered themselves, and that is what the Bible shows us through the all book of prophets. இன்னொரு விதத்திலே சொன்னால் அது அரைகுறையான அர்ப்பணிப்பு. In the other words, if we to say, it is like a half cooked commitment. நாம் அர்ப்பணிக்கிறோம். We commit ourselves. நம்ம லைஃப்ல எதெல்லாம் ஈஸியாக கொடுக்க முடியுமோ அதை மாத்திரம். All those things that will be easy for us to commit, we do அதனுடைய that. பேர் அர்ப்பணிப்பு கிடையாது. But that doesn't mean the எது commitment. என்னால செய்ய முடியும், What I can do, எது எனக்கு ஈஸியா இருக்கு, what things are easy அதை for me, கொடுக்கிறது ஈஸி. giving that is very என்னால easy. முடியாததையும் முழுமையாக ஒப்பு கொடுக்கிற நிலை என்பது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. The question is, do you have the stage where you things that you cannot do, are you committing yourself completely to it? நல்லா எல்லாரும் புரிந்து கொள்ள We வேண்டும். need to understand this very கிறிஸ்தவ clearly. ஜீவியத்தினுடைய அர்ப்பணம் என்பது அது அரைகுறையான அர்ப்பணம் கிடையாது. The surrendering of a Christian life, it is not an இந்த half. அரைகுறையான அர்ப்பணத்திலே வைத்துக்கொண்டு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய முடியாது. With your half commitment, the Lord will not be able to do great வேதத்திலே miracles in நீங்க your life. ஜெனசிஸ்ல இருந்து எண்ட் வரைக்கும் பார்த்தாலுமே, If you see from Genesis up இருக்கிற until ஒவ்வொரு Revelation, வேத பாத்திரங்களுடைய காரியங்கள் இருந்து பார்த்தோம் என்று if சொன்னார், you see in the life of each and every vessel in அவங்களுடைய the scripture, முழுமையான அர்ப்பணிக்கு பின்னாடி தான் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய சரித்திரத்துல சக்சஸ் பார்க்க it's முடியும். only because after their full commitment, you would be able to see the success. சில in the பேர் life of ஆரம்பத்தில் God. அர்ப்பணித்தது போல முழுமையான அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் போல இருந்திருக்கிறாங்க. Some vessels in their initial life, they would have seen as if they have சில full பேருடைய வாழ்க்கை commitment. இடையிலே அந்த அர்ப்பணிப்பு தவறப்பட்டு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, டைவர்ட் ஆகி அந்த அர்ப்பணிப்பு நிறைவேறாமல் அவங்களுடைய வாழ்க்கை முடிவும் கூட ஒரு பாழாக்கப்பட்ட முடிவாக மாறி இருக்கிறது வேதம் காட்டுகிறது. But in some people's life that you could see in the middle of their life, they have just come out of their commitment, and we could see that their life has ended in failure. வேதம் சொல்லுகிறபடி கிறிஸ்தவ ஜீவியம்
ஊழியம் என்பது சிலுவையை சுமந்து நம்ம முன்னே போய் கொண்டிருக்கிற வாழ்க்கை. Like the scripture says, our Christian life is the life where we take the cross and then we go அர்ப்பணிச்சிட்டோம். நான் forward. சிலுவையை தூக்க தொடங்கணும்னு சொன்னா இடையில இறக்கி வைக்க முடியாது அண்டில் மரிக்கும் வரைக்கும். Once we have committed, if we have taken the cross, then we cannot leave it in எத்தனை between. இழப்புகள் வந்தாலும், எத்தனை பெயின்கள் வந்தாலும், எத்தனை காரியங்கள் நமக்கு தடையாக நின்றாலும் நாம முன்னோக்கி செல்ல அழைக்கப்பட்டவர்கள். How much of loss, how much of failure, how much of trouble that we face, but we have been called to move forward. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில முதல் பார்க்க வேண்டிய ஒரு காரியம், So the first thing that we need to see in இந்த our life, ஒப்புக்கொடுத்தல் என்கிற காரியத்திலே அல்லது அர்ப்பணிப்பு என்ற காரியத்திலே பார்க்கும் பொழுது, when we come into this act of commitment or surrender, ஆண்டவர் நம்மிடத்திலே ஒரு முழுமையான ஒரு ஒப்புக்கொடுத்தலை எதிர்பார்க்கிறார், ஒரு முழுமையை எதிர்பார்க்கிறார். the Lord expects that complete surrendering or commitments. ஒப்புக்கொடுத்தலின் பின்னாலே ஆண்டவர் நம்மிடத்திலே ஒரு முழுமையை எதிர்பார்க்கிறார். Behind that, He just looks for that completeness. இது நாமளும் எதிர்பார்ப்போம் நம்முடைய பிள்ளைகள்ட்ட. And this is also what we expect ஒன்ன from our செய்தா என்ன children. செய்யணும்? பெர்ஃபெக்ட்டா செய்யணும். If you are doing it, do it perfectly. இல்லையா? Isn't it? இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். That's exactly what God expects from us. அர்ப்பணிச்சா முழுமையான ஒரு அர்ப்பணம். If you commit, do it with a full commitment. ஆமா, முழுமையாக கொடுக்கப்படணும். You have to give it. பைபிள்ல நீங்க நீதிமொழிகள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், If you see it in Proverbs, நீதிமொழிகள்ல வாசித்தீங்கன்னு சொன்னால், in the book of Proverbs, chapter 5 verse 2ல சொல்லுகிறது, chapter 5 verse 2, ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்புக்கொடுத்தது நிமித்தம் அவரை ஸ்தோத்திரியுங்கள் என்று ஒரு வசனம் சொல்லுகிறது. it says, because the people have completely committed themselves, give thanks to the Lord. ஒரு முழுமையாக தங்களை ஒப்புக்கொடுத்தார்களாம். Because they have completely surrendered themselves. நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். Understand this very clearly. இன்றைக்கு இந்த காரியத்தை தேவன் நம்மிடத்தில் பேசுகிறார். Today the Lord is speaking to us நம்ம about this. வாழ்க்கையில சில நேரங்களிலே இந்த அர்ப்பணத்தில எந்தெந்த பகுதிகள் சில நேரங்களிலே நம்ம அறியாமலே என்ன செய்திருப்போம், ஒப்பு கொடுக்காம இருந்திருக்கலாம். So if we see in our life in certain parts without us realizing it, we have not given our full commitment. யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில முழு பகுதியும் கர்த்தரிடத்தில் ஒப்பு Just கொடுத்திருக்கிறீங்களா? analyze your life. Have you உங்களுடைய completely நேரத்திலே surrendered? நாம் இந்த டைம் மட்டும் தான் ஆண்டவர் உங்களுக்கு தருவேன். In my time, I will give you only this மற்ற part of நேரங்கள்லாம் this. அது எனக்குரியது. All others are for me. 24 hours தந்திருக்கார் ஆண்டவர். Lord has given us 24 hours. இப்போ நம்ம அந்த கணக்கு எதை வச்சு போடுவோம் தெரியுமா? So do you know how we calculate? ரட்சிக்கப்படும்போது ஆண்டவரே நீர் நிஜமான நீர் தான் என் ஆண்டவர். When we are saved, we will say, Lord, you are my அப்படின்னு சொன்னாலே master. நீங்க தான் என்ன ஆள்றவர். So which means that you முழுமை are உங்களுக்கு தான் reigning அப்படின்றோம். completely for you. ஆனா கணக்கு போடுறதெல்லாம் ஆண்டவருடைய கணக்குல நம்ம வாழ்றது இல்ல. But all the calculation that we do, it's not அந்த according to 24 God's. ஹவர்ஸ்ல வாழ்ற அந்த டைம் முழுக்க நாம ஒரு 24 மணி தியாலத்துல ஒரு 10% கொடுக்கிறதுக்கே நம்மளால முடியல. Out of the 24 hours, we are not even able to give at least 10% for God. எத்தனை பேர் நாம 10% ஆண்டவருக்கு கொடுக்கிறோம்? How many of you are giving 10% to Lord? இந்த கேள்வி நம்ம கேட்டு பார்த்திருக்கோமா? Have we ever asked this question to ourselves? முழுமையான அர்ப்பணம் என்பது Full commitment நம்ம is, ஒவ்வொரு காரியத்திலும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க we வேண்டும். need to analyze whether we have given that full commitment in each and every இன்றைக்கு aspect of நாம our வந்துட்டு life. ஒரு தரம் ஜெபம் பண்ண போனாலே நம்ம கணக்கு பார்த்து கொண்டிருப்போம், டைம் பார்த்து கொண்டிருக்கிற Even மாதிரி if we வாழ்க்கை. go for any prayer, we'll be just looking up the time. அரைகுறையான அர்ப்பணத்தோட இருக்கிறவங்க 5 நிமிஷத்தோட தான் எழும்புவாங்க ஜெபம் முடிய. People with half commitments, they'll just come back within 5 minutes in the prayer. முழுமையான அர்ப்பணிப்பு இருக்கிறவங்களுக்கு டைம் போறது தெரியாது. For a person who are with a full commitment, they do not know how much time it புரியுதா? நான் goes. உங்களுக்கு சொல்ல வர்ற சத்தியம். Do you understand the truth தேவன் that I'm நம்மிடத்துல saying? முழுமையை கேட்கிறாரு. God asks the complete commitment ஆண்டவர் from நம்மளுடைய us. முழு சரீரத்தையும் தான் ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கிறாரு. He asks the full body. நல்ல ஒரு அருமையான ஆராதனை குறித்து, புத்தியுள்ள ஆராதனை குறித்து பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறாரு. Paul talks about a wise worship. ரோமர் 12வது அதிகாரத்துல நீங்க அதை வாசித்திருப்பீங்க. You would have read it in Romans chapter அங்கே 12. வேதவசனம் சொல்லுகிறது, The Bible verse says, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று என்ன செய்கிறேன், தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்றாரு. Paul says, therefore urge you, brothers and sisters, in the view of God's mercy, to offer your bodies as a living sacrifice, holy. சரீரங்கள் தேவனுக்கு முழுமையாக பரிசுத்த பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட காரியம். The body is something that has been submitted to the Lord as a தேவனுக்கு living பிரியமாக ஒப்புக் sacrifice. கொடுக்கப்பட்ட காரியம். It's been submitted to God as pleasing to நம்முடைய Him. சரீரத்தில் சில பாட்டு மாத்திரம் நான் ஆண்டவர் கொடுக்க முடியாது. In our body, ஆண்டவரே இந்த ஹார்ட்ல வந்துடுங்க. we can't give just ஆனா some இந்த one கண்ணு எப்போ part. சினிமாவை தான் பார்க்கும். Just come into my நான் heart, விரும்புறதெல்லாம் இந்த கண்ணு பார்க்கும். but my eyes will just watching cinema. ஆண்டவரே என்னுடைய
சிந்தியவம்னா நீங்க எடுத்துருங்க. Maybe if you want, Lord, take my இந்த வாய் thoughts. வந்து கொஞ்சம் புறங்குறத்தான் செய்யும். But my mouth will இந்த slander. வாயை என்னால கட்டுப்படுத்த முடியாது. I'm not able to control my mouth. முழுமையாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்வின் பகுதிகள் ஒப்பு கொடுக்கப்பட With வேண்டும். full commitments, all the aspect of our life has to be surrendered. இன்றைக்கு நாம ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னார், If we analyze ourselves, முழுமையாக ஒப்பு கொடுக்கப்பட்டோம் என்று சொல்லவருடைய வாழ்க்கையில் ஒரு 10% தான் உண்மையிலே ஒப்பு கொடுத்திருப்போம். people who say that they have fully அநேக committed, காரியங்களிலே அந்த முழுமையான அர்ப்பணிப்பு இல்லாம போராடி கொண்டிருக்கிறோம். in many things in their life that they have been struggling to give the full commitment. நல்லா புரிந்து கொள்ளணும். We have to understand this ஆண்டவர் clearly. கெத்செமனே தோட்டத்திலே 3 தரம் ஜெபித்தார் என்று மத்தேயு புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. In the book of Matthew, it is written that Jesus prayed for 3 times in the மத்தேயு chapter garden of 26 verse 39, 42, verse 44. இந்த 3 இடத்திலும் அந்த வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. In the book of Matthew, chapter 26, verse 39, 40, and 44, it's been written down. 39, 42, 44. 39, 42, and verse 44. அந்த 3 வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னார். If you read those 3 verses, அங்க 39ல வாசிக்கும் பொழுது அவர் முதல் முறையாக விழுந்து என்ன செய்கிறாரு? முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். முதலாவது ஒப்பு கொடுத்தார் அந்த இடத்துல. verse 39, we would be able to see the first time the Lord submitted himself, fell face to the ground, and he prayed. The first time he committed அவர் சொல்றாரு, என் himself. பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். He says, my Father, if it is possible, may this cup be ஆகில taken என்னுடைய from me. சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது அப்படின்னு சொல்லுகிறார். He says, yet not as I will, but as you will. ஃபர்ஸ்ட் முதலாவது முறை. First time. verse 42ல எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னார். If you read in verse 42, மறுபடியும் சொல்லுகிறது, அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய். it says, second time he went. நீங்க 2ஆம் தரம் ஜெபித்ததா பாக்குறீங்க, நான் 2ஆம் தரமும் அவர் தன்னை முழுமையாக அர்ப்பணித்ததை நான் பார்க்கிறேன். If you see the second time, he have fully committed himself for the second time as well. மூன்றாவது முறையாக வேதம் Third time. 44ல சொல்லுகிறது, Verse 44, அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் he left them 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணினார். and he prayed the third time saying the same thing. இதுக்கு வேத ஆராய்ச்சியாளர் பல கருத்துக்களை சொல்றாங்க. The researchers, they have got many opinions on அதுல this. ஒன்று என்னன்னு சொன்னால், அந்த 3ஆவது அர்ப்பணிப்பு இருக்கு பாருங்க, அதோட தான் அவர் முழுமையாக ஒரு பூரணமான ஒரு ஒப்பு கொடுத்தலுக்கு வந்தது போல அந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள். They say that the third time when he went and committed himself, he has attained the fullness, the completeness of his ஒப்பு commitments. கொடுத்தல் என்றது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஈஸியாக இருக்குல்ல. For Jesus, committing himself is not an easy நல்லா task. புரிந்து கொள்ளுங்க. We need to understand this. அவர் ஒப்பு கொடுக்கிறதுக்காகவே இந்த பூமிக்கு வந்தவர் தான். He has come into தன்னை ஒப்பு கொடுக்கிறதுக்காக இந்த பூமியில பிறந்தவர் தான். He have come into this world just to இந்த commit himself. சந்தர்ப்பத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, If you read this பரலோகம் அங்க incident, உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்குது. the heaven is watching from ஃபர்ஸ்ட் above. கிரியேட் பண்ணின ஆதாமுடைய ஒப்பு கொடுத்தல் அங்கே என்ன செய்ய வந்தது? சரியான ஒப்பு கொடுத்தல் இல்லாதனால் பாவம் வந்துச்சு. Because of the first man's commitment, he didn't do it properly. The sin has entered. இப்போ ஒப்பு கொடுக்கப்பட்டவராக இந்த பூமியில பிறந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. And now Jesus Christ is born into this world with full இப்போ submission and இதுதான் சரியான, commitment. இதுதான் அந்த வேளை என்று சொல்லப்படுகிறது. 13வது அதிகாரம், ஜோன் 13வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் வாசித்தீர்கள் சொன்னால் பார்க்க முடியும். If you read it in John chapter 13 verse 1, it says this is the time. இதுதான் அவருடைய ஒப்பு கொடுக்கக்கூடிய அந்த டைம், ஃபைனல் டைம் இதுதான். This is the final time of his submission. இப்போ அந்த டைமுக்கு வந்துட்டாரு. He has come to இப்போ that பரலோகம் time. பார்த்து கொண்டிருக்குது. The heaven is பிதா watching. உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். Father is watching from இப்போ above. இந்த இடத்துல அவர் எடுக்கிற அந்த ஒரு தீர்மானம், The decision that he has to take at this இந்த point, இடத்துல அவர் ஒப்பு கொடுக்கிற அந்த தீர்மானம் the decision for commitment முழு that he takes, மனுக்குலத்தையே மாற்ற போகிறது. it is going to change, transform the முழுவதுமாய் entire பிதாவுடைய mankind. எதிர்பார்ப்பையே என்ன செய்ய போகிறது? அசைக்க It's போகிறது. going to completely shake even the expectation It's of not the a Father. ஈஸியான ஒரு காரியம். It's not an easy பரலோகமே ஒரு task. டென்ஷன்ல அப்படியே உட்கார்ந்து பார்த்து The entire கொண்டிருக்கிறது. heaven with tension it is watching கெத்செமனே it. தோட்டத்தை பார்த்து கொண்டே It's இருந்திருக்கு. just looking into the garden நல்லா of திங்க் பண்ணி Gethsemane. பாத்தீங்கன்னு சொன்னால், Just think about நான் it. மறுபடியும் சொல்றேன், I'm இந்த saying this சரண்டர் again. என்பது சின்ன காரியம் கிடையாது. Surrendering is not Very an easy serious ஆன ஒரு task. matter. It's a very, நம்ம very வாழ்க்கையில serious நம்ம சிம்பிளா நினைச்சிட்டு என்ன செஞ்சிடுறோம்? சோ அப்படியே நினைச்சிடுறோம். We take it very easily in our life. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு சரண்டருக்கு பின்னாடி ஆண்டவருடைய தூதர்களுடைய விசிட்டிங் இருக்குது. Behind each and every surrender there is a visitation உங்களுடைய of ஒவ்வொரு the ஒப்பு angels of கொடுத்தலுக்கு God. பின்னாடி தான் ஆண்டவருடைய கிரியைகள் வெளிப்பட போகிறது. Behind each and every of your surrender, இப்போ the அங்க grace of பார்த்து the God. கொண்டிருக்கு பாருங்க, The heaven is watching. கெத்செமனே தோட்டத்தை நோக்கி எல்லா கண்களும் இருக்கு, அப்படி பார்த்து All eyes are கொண்டிருக்கு. towards the garden of அந்த நாட்கள்ல Gethsemane. சேட்டலைட்ல இருந்தா ஃபோக்கஸ் வச்சிருந்திருப்பாங்க. During those times there is அவ்வளவு ஒரு எதிர்பார்ப்போட பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. so much of expectation they இப்போ are அவர் watching. ஜெபம் பண்றாரு. And ஒரு Jesus பெரிய is ஒரு praying. டென்ஷனோட தான் ஜெபம் பண்றாரு. The great tension he அவருக்கு prays. தெரியும் தான் ஒப்பு கொடுத்தால் என்ன நடக்க போகுது தனக்கு. He knows if he surrender what's going to இதுல ஒரு happen. காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். Just one thing I want to show it ஒப்பு here. கொடுத்தலுக்கு பின்னாடி Behind your நீங்க
நீங்க else. ஆசீர்வாதத்தை மாத்திரம் பார்க்காதீங்க. Not only the blessing அதுக்கு that பின்னாடி you ஒரு look கிரியம் இருக்குது. There is also a sacrifice behind this. புரியுதா? இன்றைக்கு ஒப்பு கொடுத்தல்னு சொன்ன உடனே ஐ சரண்டர் நம்ம பாடும் ஓல் டு ஜீசஸ் ஐ சரண்டர்னு வாங்க முன்னுக்கு சோத்திரம் அப்படி ஒரு பயபக்தியோட முன்னுக்கு வந்துருவோம். When you just sing the song that I surrender, you all just come piously in front of it and you think that there is a blessing behind நல்லா it. புரிந்து கொள்ளுங்க. Understand this. எப்படி ஒப்பு கொடுத்தலுக்கு பின்பாக நீங்க அதை ஒரு முழுமையாய் ஆண்டு எதிர்பார்க்கிற மாதிரி உங்களுடைய ஒவ்வொருடைய ஒப்பு கொடுத்தலுக்கு பின்னாக உங்களுக்கு பின்னாடி ஒரு கிரயம் என்பதை நீங்க கொடுக்க வேண்டியிருக்கு என்பதை மறந்து விடக்கூடாது. Please never forget that when you just fully surrender yourself, behind that there is a sacrifice that you need to கிரயம் pay for. இல்லாத ஒப்பு கொடுத்தல் அங்க ஒர்க் அவுட் ஆகாது. Surrender without a sacrifice will never work என்று out. சொன்னால் எந்த ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தாரோ, Because the Abraham whom God ஜெனசிஸ் calls, சாப்டர் 12 வாசிக்கிறீங்க. when you read it in Genesis chapter ஆண்டவர் 12, அழைக்கிறாரு. God உன்னை calls பூமி him வம்சத்துக்குள்ள உன்னத்தை வச்சு தான் ஆசீர்வதிக்க போறேன்றாரு. that I'm going to bless this எல்லா earth only சந்ததி through உனக்கு you. ஆசீர்வதிக்கப்பட்ட ப்ராமிஸ் கொடுத்தால் And he gives a promise that all generations are going to be formed from ஜெனசிஸ் you. சாப்டர் 22 வரைக்கும் Up until Genesis அந்த வாக்கு தத்தத்தை 22, நிறைவேறுதல மறுபடியும் ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணல. the God he did என்னத்தை not எதிர்பார்த்தா தெரியுமா? confirm. You know what he உண்ட ஏக expected for? சுதனை நீ என்ன செய்யணும்? எனக்கு ஒப்பு கொடு. He says just say submit or surrender your son, one son 22வது to me. அதிகாரத்துல வரும்போது தான் நீங்க அதை பார்க்க முடியும். When you come to Genesis 22, that you எப்படி will be able ஆண்டவர் to see. கெத்செமனே தோட்டத்திலே ஒப்பு கொடுக்கும்போது பரலோகம் பார்த்து கொண்டிருந்தது போலதான் அங்கே பலி செலுத்துவதற்காக ஈசாக்கை ஆபிரகாம் கொண்டு போன போது பரலோகம் பார்த்து கொண்டிருந்தது. The way the heaven was watching on the garden of Gethsemane, exactly in the same way the heaven was watching when Abraham was trying to give ஒரு sacrifice மனுஷன் of ஒரு Isaac. ஆதாமுடைய அந்த கீழ்ப்படிவு இஸ்ரவேல் சந்ததிக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறது. That obedience of that one man for the entire Israel is just bringing a நான் blessing மறுபடியும் even உங்கள்ட்ட today. சொல்றேன். I'm just saying to you again. உங்களுக்கு பின்னாடி உங்க வாழ்க்கையில நீங்க ஒப்பு கொடுக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற ஆசீர்வாதத்தை உங்கள் கண்கள் பார்த்ததுன்னு சொன்னால் நீங்க ஒப்பு கொடுக்காம இருக்க மாட்டீங்க. If you have seen the blessing after your surrendering, if your eyes have seen it, you will never miss to surrender yourself. நமக்கு இன்றைக்கு அந்த கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறதுனால தான் மாம்சம் என்ன விரும்புதோ எவ்வளவு ஒப்பு கொடுத்தல் இருந்தாலும் அப்படி உதறி போட்டு அப்படியே ஒப்பு கொடுத்தலை மறுதளித்தவர்களாக என்ன செய்யறோம்? பின்வாங்கி போய் விடுகிறோம். It's just because our eyes have been closed currently, not able to see the blessing. Because of that, we just give out to our இன்றைக்கு fleshly சபை புரிந்து கொள்ள desire. வேண்டிய காரியம் அதுதான். And this is what the congregation has to understand. ஃபர்ஸ்ட் முறை ஜெபம் பண்றாரு. First, he prays. Jesus. Jesus. ஒப்பு கொடுக்கிறாரு. He surrendered ஒப்பு himself. கொடுத்துட்டு போய் சீசர்களை பார்க்கறாரு. After he surrendered திரும்ப himself, வர்றாரு. he went and see the செகண்ட் டைம் disciples. வந்து ஜெபம் பண்றாரு. Come back and pray Second time ஒப்பு second கொடுக்கிறாரு. time. Second time he submit himself. இன்னைக்கு சில பேர் சேர்ச்சில இருப்போம். And sometimes people will be like this in church as well. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒப்பு கொடுத்துட்டு இருந்தானே. Before 10 years I surrendered என்னத்துக்கு நான் திரும்ப myself. ஒப்பு கொடுக்கறது கையை கடித்து நிப்பேன் பின்னாடி. They will just think, why do I need to surrender again? நான் சொல்றேன் நாம சாகும் வரைக்கும் ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்கணும். I'm just saying until we die, we have to ஒப்பு surrender கொடுத்தலுடைய ourselves. ஃபுல்ஃபில் பண்ணும் வரைக்கும் உங்க ஒப்பு கொடுத்த உங்க வாழ்க்கையில தொடர்ந்து இருக்கு. Until the fulfillment of our surrender ஒவ்வொரு has come in our ஜெபத்திலும் நம்முடைய life. ஒப்பு கொடுத்தல் இருக்க வேண்டும். Every prayer that we have to surrender. உங்க வாழ்க்கையில எத்தனை பேர் நீங்க டெய்லி லைஃப்ல உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? How many of you in your life you surrender every day? நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதெல்லாம் சில நேரங்களில் தவறாக புரிந்துடுறோம். Sometimes we just misunderstand it. என் பாஸ்டர் நான் அன்றைக்கு அவர் சொன்னார் கூப்பிட்டாரு போனேன். Pastor, he called me இன்னைக்கு on நான் the என்ன other day. அர்ப்பணிக்கணுமா? I went in. Do I need to do it again? ஆண்டவர் ஒரு தரம் ஜெபிச்சிட்டாரு தானே. ஆண்டவரே ஒரு தரம் ஜெபிச்சிட்டாரு. அப்புறம் எனக்கு மூணு வாட்டி அவர் ஒப்பு கொடுக்கணும். Lord himself he have prayed once, and why he has to surrender himself for நல்லா 3 நீங்க times? இப்படி தர்க்கத்துக்குரியதா பார்க்காதீங்க. Do not see this as a case of அந்த arguments. ஃபுல்ஃபில் நிறைவேறும் வரைக்கும் Until the அந்த fulfillment ஒப்பு has happened. கொடுத்தலுடைய அந்த மனப்பக்குவம் அந்த பூரணம் உங்களுக்குள்ள வரும் வரைக்கும் Until that you reach that state of fullness of your surrendering. சரண்டர் பண்ணுங்க. Keep surrendering சில yourself. நேரங்கள்ல நமக்கு தெரியாது நம்முடைய ஒப்பு கொடுத்தல்ல தடுமாற்றங்கள் வருகிறது. Sometimes in our commitments there will be some struggle. ஒப்பு கொடுக்கப்பட்ட சிம்சனுடைய வாழ்க்கையில தெலீலாள் cross பண்ணுகிறாள். Even in the life of Samson who have committed himself, நீங்க ஒப்பு Delilah கொடுத்த உடனே crosses. தான் அடுத்த cross பண்ற பிரச்சனைகள் நம்மள தேடி வரும். It's only when you surrender all those problems நல்லா come புரிஞ்சு into your கொள்ளுங்க. life. நீங்க இன்னைக்கு ஜெபம் பண்ணனும் போவீங்க. Yes, you want to pray இன்னைக்கு today that you ஆண்டவர் go. பேசிட்டாரு. God has நான் spoken 1 to hour நீ me. ஜெபம் பண்ணுவ ஆண்டவரே. I will just pray இந்த for 1 காரியத்துல நீங்க hour. வாக்கிய பண்ணுவீங்கன்னு போவீங்க. And you will just go back to போயிட்டு Lord, Lord, முழங்கால் படியிட்டு பாருங்க. and you just go and kneel அப்பதான் down. தெலீலாள் கோல் வரும். Is when you will get the call from Delilah. அப்பதான் யாராவது உங்களை கூப்பிடுவாங்க. Is only when somebody will call அப்படி you. ஒரு 5 நிமிஷம் தான் பேசுற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். You would be just starting the உங்களோட call 1 for hour 5 time minutes, எடுத்துரும். but your 1 hour would have been நான் gone. சொல்ற பாயிண்ட் புரியுதா? Do you understand my point? பிசாசு எப்படி எல்லாம் நம்மள வஞ்சிக்கிறான் பாருங்க. You see how ways the இன்றைக்கு Satan ஒப்பு கொடுத்தல்
கொடுத்தல் அது sacrifices. அங்கதான் பிரச்சனைன்ற. And that is where the ஒப்பு problem is, I கொடுத்தலை say. சரியாக புரிந்துருங்க. Understand ஒப்பு your கொடுத்தலுக்கு ஏற்ற commitments. விலக்கிரையும் கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். Be prepared for the sacrifice that you need to நீங்க give for ஒப்பு your கொடுத்துட்டு surrender. போனீங்கன்னு சொன்னா If you surrender and go, அங்க போகும்போதே ப்ரிப்பேர் பண்ணிருங்க. just when you're going back, எதுல நீங்க prepare. ஒப்பு கொடுக்குறீங்களோ In what things that அந்த you ஒப்பு கொடுத்தல பிரதிஷ்டையாக இருக்க வேண்டும் என்கிற அந்த உள்ளுணர்வு உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். have that feeling that whatever you have surrendered, give your dedication to it. சிம்சோனுக்கு அது இருக்கல்ல. Samson didn't அதனால have தான் it. கண்ணை அலைய விட்டுட்டான். And that's why he நல்லா got புரிஞ்சு into the கொள்ளுங்க. lust. இன்றைக்கு நம்ம Understand லைஃபும் this. அப்படிதான். Exactly our நம்ம life ஒப்பு is. கொடுத்திருப்போம். We would have ஆனா surrendered, நமக்கு முழுமையான அந்த உணர்வோட நாம இருக்கிறது இல்ல. but we do not have that இது fullness நம்ம of வாழ்க்கையை that. என்ன செய்கிறது? அந்த அர்ப்பணிப்பை சிதைத்து விடுகிறது. What it does, it just takes away the பிறகு நம்ம ஆண்டவர் பார்த்து commitments. முறுமுறுத்து கொண்டிருப்போம். And then we will ஆண்டவரே நான் ஒப்பு start கொடுத்திருந்தேன் நானே. murmuring நான் to ஒப்பு God, கொடுத்திருந்தானே. I have submitted ஆனா ஏன் myself, காரியத்தை வாய்க்க but பண்ணல? why you didn't make வாய்க்காது. அது things எப்படி happen? வாய்க்கும்? It won't நீங்க ஒப்பு happen. கொடுத்ததானே திரும்ப வாபஸ் பண்ணிட்டீங்க. Because you have taken back your commitment, isn't it? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? Do you understand what I'm சபை நல்லா இத saying? புரிஞ்சு கொள்ளுங்க. The congregation has to Serious understand ஆடுங்க. this. Please take this seriously. சீரியஸா இந்த காரியத்தை எடுங்க. Please take this எதுல seriously. அர்ப்பணிச்சீங்கன்னா In whatever things that you have கன்சல் 1 hour surrendered, பேசோண்டு அர்ப்பணித்தவங்க சில பிள்ளை இந்த இடத்துல இருக்கிறீங்க. there are people who have said that you will ஆனா speak in இன்னைக்கு அது tongues for an மறந்துருப்பீங்கன்னு hour. நான் விசுவாசிக்கிறேன். I believe you would have forgotten it. நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? Do you understand the point that I'm saying? மறுபடியும் ஆண்டவர் தர்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதை புதுப்பிங்க. Make use of the opportunity that God is giving to you again and then renew your அது உங்க commitments. வாழ்க்கையின் காரியத்தை வாய்க்க பண்ணுவதற்கு ஏதுவாக அமையும். Definitely that will help all the things to become success in your life. இன்றைக்கு நம்முடைய அர்ப்பணிப்பில் இருக்கிற இந்த ஒப்புக்கொடுத்தல் இருக்கிற குறைகளை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தா போதும். Just analyze about the weakness that we have in our commitments. I believe இந்த வேதத்துல ஆண்டவருடைய அர்ப்பணிப்பை நான் பெரிய ஒரு காரியமா பார்க்கிறேன். Especially in the scripture that the surrendering of Jesus, I see that as a great அவர் thing. மூன்றாவது முறை தன்னை ஒப்புக்கொடுத்த போது When he surrendered himself for the third time, அதுக்கப்புறம் அவர் திரும்பல. மூணாவதுக்கு அப்புறம் அவர் திரும்ப ஜெபம் பண்ணல. after that he சரி didn't வாங்க pray. போவோம்ட்டாரு. And he just said, come, let's go. சொல்லிட்டாரு இனி நான் சாக போறேன். He said, I'm going to die. பிதாவின் சித்தத்தை செய்ய போறேன். I'm going to fulfill the இதுதான் will of நடக்க God. போகுது. And this is what going to அந்த happen. பிரச்சனையை எதிர்கொள்றதுக்கு ஆயத்தமாயிட்டாரு. And he prepared himself to நல்லா face புரிஞ்சு the கொள்ளுங்க. problems. Understand ஒப்பு this. கொடுத்த கிரயம் என்று சொன்னா நீங்க என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு சாக துணிந்தவர்களாக இருக்கணும். If you have submitted for the surrendering, then you just be ready to die for it. வேத புத்தகத்துல நிறைய வார்த்தைகள் உண்டு. There are many verses in the scriptures. Acts chapter 15 verse 25 ல எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா Acts chapter 15 verse 25 says, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காக தங்கள் பிராணனையும் ஒப்புக்கொடுக்க துணிந்தவர்கள். and men who have risked their lives for the name of Jesus. என்னவா? தங்களுடைய உயிரையும் ஒப்புக்கொடுக்க துணிந்தார்களா? It is the men who have risked their lives. இது பவுல் சொல்றாரு. Paul says this. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருந்தது. There was a group like that. அப்ப ஒப்புக்கொடுத்தல் என்பது உயிர் போனாலும் நான் அதை நிறைவேற்றுவேன். So surrendering is even if I உயிரே lose my போனாலும் life, அதை நான் நிறைவேற்றாம என்ன செய்ய மாட்டேன், இடையில ஸ்டாப் பண்ண மாட்டேன். even if I'm going to lose my life, I will not stop it in between. இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஒப்பு கொடுத்தல். And this is what the extreme of surrendering that God expects from you. புரியுதா? ஆண்டவர் இந்த ஆபிரகாமை பார்த்து கொண்டிருக்காரு. God is watching Abraham. Genesis 22 ல அந்த வார்த்தை உங்களுக்கு நீங்க வாசிச்சிருப்பீங்க. In Genesis chapter 22 you would have read this verse. அங்க ஆண்டவர் அதை பார்த்து கொண்டிருக்கிற அந்த சம்பவத்தை God is watching over this incident. 22 ல வாசித்தீங்கன்னு சொன்னால் If you read in Genesis chapter 22 11 verse 11, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அந்த வார்த்தை மிக முக்கியம். but the angel of the Lord called out to him from heaven, Abraham, இப்போ இந்த Abraham. வார்த்தையை சாம் எப்படி வாசிச்சார் தெரியுமா? Do you know how Sam brother read அப்பொழுது this? கர்த்தருடைய தூதனானவர் The angel of the Lord வானத்திலிருந்து from heaven, ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். Abraham, Abraham, he இன்னும் calls. கொஞ்சம் நல்லா நீங்க வந்துட்டு ஹோலியா ரெவரண்டா சொல்லுவீங்கன்னால் If you want to just say it in a very ஆண்டவர் holy, கூப்பிட்ட மாதிரி என்ன அப்படி சொல்லுவோம்? if you want to, ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். இப்படி நீங்க வாய்ஸை கேட்டிருப்பீங்க. this is how you would have heard the voice of the Lord. ஆனா சரித்திர ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாங்க தெரியுமா? But do you know what the Bible இந்த வார்த்தையை researchers say? இந்த வார்த்தையினுடைய மெடிடேஷன் The meditation of this particular word. ஆண்டவர் பதறிட்டாராம். The Lord got panicked. இந்த கூப்பிட்ட விதம் ஆபிரகாமே ஆபிரகாமே அப்படி பதறிக்கொண்டு கூப்பிட்டாருன்னு சொல்லுகிறார். It's with that panic that the Lord has called என்னடா Abraham. விட்டா என்ன செஞ்சிருவான்? வெட்டி போடுவான் பிள்ளையை. Because if you leave, he will kill the son.
இன்றைக்கு நம்ம எத்தனை பேருக்கு இப்படி ஆண்டவருடைய சத்தம் கேட்குது? For how many of you do you listen to the voice of அப்பா God இந்த like பிள்ளை this? விட்டா அவன் ஒப்பு கொடுத்தவன் அப்படியே எனக்காக தனியே தந்துடுவான் அப்படின்ட்டு ஆண்டவர் சந்தோஷப்படுற காரியம். It is the thing that Lord pleases, saying that if I leave it, He நான் will just உங்களுக்கு give ரெண்டு His son. பக்கத்தையும் தான் காட்டுகிறேன். I'm just showing Very you both serious matter. sides. It's a very serious ஒப்பு thing. கொடுத்தல் என்பது சாதாரண ஒன்று கிடையாது. Surrendering is சங்கீதம் not an easy 37 task. அந்த 4-5 வசனத்தை நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாலும் காரியம் வாய்க்காது. Even if you have memorized from Psalms 37 verse 4 and 5, even if you have memorized it, நல்லா the புரிந்து things will கொள்ளுங்க. not come. எந்த அளவுக்காய் நீங்க ஒப்பு கொடுக்கிறீர்களோ அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். How much more you surrender, the Lord will make those things ஆகவே happen. தான் மறுபடியும் சொல்றேன். That's why I'm saying this ஒப்பு again. கொடுத்தல சிம்பிளா எடுக்காதீங்க. Do not take surrendering as an easy task. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்த விதம் அப்படி இருந்தது. That is the way that God have seen அவன் ஒப்பு Abraham. கொடுத்துட்டான். He have surrendered. சரி அவ்வளவுதான் கொண்டு போட்டுருவான் பிள்ளையை. And that's it, he is going to kill the அந்த son. பதறி சொல்லுகிறாரல்ல. With that panic he calls. அங்க வசனம் தொடர்ந்து வாசித்தீங்கன்னு சொன்னால் And if you continue 16ல to read, சொல்றாரு எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார் பாருங்க. in நீ verse- உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக்கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால். and he says, because you have not seen him as your son and you have not withheld him, and you did this one. என்ன சொல்றாரு? நீ ஒப்புக்கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால். It's just because you have surrendered and did this thing to me. verse 17ல சொல்றாரு உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். Verse 17 he says, I will surely 18ல bless எடுத்து you. பாத்தீங்கன்னா நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் இந்த சந்ததிக்குள்ள பூமியில எல்லா வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். And in verse 18 he says, and through your offsprings all nations on எல்லாமே earth will be ஒப்புக்கொடுத்தலுக்கு blessed. பின்னாடி தான் இருக்குதப்பா இந்த ஆசீர்வாதங்கள். Everything is behind the surrender. இன்றைக்கு சபை நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இதுதான். Congregation has to understand this very இயேசு clearly. கிறிஸ்துவினுடைய ஒப்புக்கொடுத்தல் The surrender of Jesus நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. brought us blessing for நாம் us. ஒவ்வொருடைய ஒப்புக்கொடுத்தலும் Each and every one of உங்களுடைய us தனிப்பட்ட surrender, ஜீவியத்துக்கு மாத்திரமல்ல not only for your உங்களுடைய personal சந்ததியினுடைய life, ஜீவியத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு but வரும். will also bring a blessing for your சபையினுடைய entire ஆசீர்வாதத்துக்கு generation. ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். It will bring a blessing for the church. நல்லா புரிந்து கொள்ளுங்க. Understand this. இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட ஒப்புக்கொடுத்தலுக்குள்ள இருக்கிறோம்? With what kind of surrender are we at அரைகுறையான the moment? அர்ப்பணிப்பு இருக்குதா? Is it half commitment முழுமையான அர்ப்பணிப்பு இருக்குதா? or a full commitment? அர்ப்பணிப்புல நம்ம எந்த லெவல்ல நிக்கிறோம்? In what level are we in our commitments? அர்ப்பணிப்புல எந்த கிரியத்தை நம்ம கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கோம்? And what are we prepared to give it as a sacrifice? எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு நம்மள்ட்ட காணப்படுது? What kind of commitment that do we see within அர்ப்பணிப்புல ourselves? இருக்கிற இன்னும் ஒரே ஒன்று மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிக்க Just விரும்புகிறேன். only one more thing that I want to say about நாம surrendering. ஒப்பு கொடுக்கும்போது அது முழுமையான ஒரு பெஸ்டான ஒப்பு கொடுத்தலாக இருக்க வேண்டும். When we just surrender ourselves, we have to give our best. எப்படி into it. முழுமை முக்கியமா இருக்கு, கொழுமை முக்கியம். How much the completeness is important, the fullness is also important. சோ எப்படி ஒரு முழுமையான ஒரு கம்ப்ளீட் ஒரு சரண்டர் எதிர்பார்க்கிறாரோ How the Lord expects a full complete நம்மிடத்துல ஆண்டவர் ஒரு surrender. கொழுமையான ஒரு செழிப்பான ஒரு பெஸ்டான ஒப்பு கொடுத்தலே நம்மிடத்துல The எதிர்பார்க்கிறார். same way He also expects the best commitment from us. நம்ம காயினுடைய காணிக்கையை சொல்லுவோம். We see the offering of என்ன Cain. சொல்லுவோம்? What do we see? அவன் காணிக்கை கொடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கும். It says that he has given his offering, ஆனா ஆபேல் கொடுத்த காணிக்கைகள் but the offerings of Abel, கொழுமையானவைகளில் சிலவற்றை கொண்டு வந்தான் என்றதை ஆண்டவர் அங்கீகரித்ததை பார்க்கிறோம். the God has accepted it because he has brought the best part from his offering. சங்கீத புத்தகத்திலே வாசித்தோம் என்று சொன்னார். When we read it in the book of Psalms, சங்கீதம் Psalm 66 verse 15ல சொல்லுகிறது. Psalm 66 verse 15 ஆட்டுக்கடாக்களின் says, நினப்புகையுடனே கொழுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன். I will sacrifice fat animals to you and an offering of rams. நீங்க சாக போற வயசுல ஆண்டவர்கிட்ட ஊழியத்துக்கு வந்தா அது கொழுமை கிடையாது. If you come at the latter part of your life for ஆண்டவரே the நான் பென்ஷன் ஆகிறேன் அப்போ நான் ஃபுல் டைமுக்கு வந்து பண்ணுவேன் ஊழியம்னு சொன்னா அது கொழுமை கிடையாது. Lord, when I take my pension, I will come and do your ministry. That is not your எல்லாவற்றையும் best. பெர்ஃபெக்ட்டா தந்துட்டு அதுல தரக்குள்ள நான் சேஃபா இருந்தேன்டா பண்ணுவேன்ன்றது கொழுமை கிடையாது. It is not when you give everything safely, then I will do your ministry. That is not நல்லா your best. புரிஞ்சு கொள்ள வேண்டும். Understand this. உங்க வாலிப வயசுலே கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறது தான் கொழுமை. In your youth, that you surrender yourself, that is the best நல்லா coming out புஷ்டியா of இருக்க you. ஒப்பு கொடுங்க. Surrender when you வாழ்ந்தா are at ஒரே the best. வாழ்க்கை அப்பாவுக்காக. The life that you will live, one life just for the Father. இல்லப்பா வாலிப வயசுல ஆடுறதுல அவன் ஆடட்டும். No, in my youth, I will just do all the things that I want. வயசான காலத்துல ஆண்டவருக்குள்ள வந்தா போதும். வயசான காலத்துல அவன் ஞானசானம் எடுத்தா போதும். And in my old age, if I just come and submit it for the Lord and இன்றைக்கு சில take a பேர் baptism, ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுக்க சொல்லி கேட்டா if we ask some people, do you want to? பிள்ளைக்கு அவனுக்கு இன்னும் 18 வயசு ஆகல. Some will say he has not reached அப்படி 18 சொன்னவங்க yet. நிறைய பேர் மிஸ் பண்ணினவங்க இருக்காங்க பிள்ளைகளை. Many people who have said that have missed நல்லா பாருங்க. children.
ஒப்பு கொடுக்கிற அந்த கொழுமையை எப்போனாலும் நான் ரெடியாக கொடுக்கணும். Understand this, whenever you're just surrendering yourself, you have to give your best. இது நல்லா புரிந்திருக்க வேண்டும். We have to understand this very clearly. இன்றைக்கு நம்மள்ட்ட இருக்கிறதுல அப்படியே கொஞ்சம் ஏதோ ஒன்று தூக்கி கொடுக்கறது ஒப்பு கொடுத்தல். It's not whatever we have, you just give a small part of it. That's அந்த not விதவை surrendering. ஏழை ஸ்திரீ கொடுத்த மாதிரி Like that தன்னுடைய poor ஜீவனத்துக்கு lady, உண்டான எல்லாவற்றையும் போட்டு விட்டாள். that she has given everything that she has kept for her living. பெஸ்ட்ன்றது அங்கிருந்து வருது, ஹார்ட்ல அப்படி முழுமையாக வரணும். The best has to come out from your ஆண்டவர், நான் heart. எதை செய்தாலும் உங்களுக்கு பெஸ்டா செய்யணும். Lord, whatever I எதை do, ஒப்பு கொடுக்கறனோ அதை நான் பெஸ்டா ஒப்பு கொடுக்கணும். whatever I surrender, I will just give the best out of it. இன்றைக்கு சபை நடத்தல ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அதுதான். And this is what the Lord நல்லா expects புரிந்து from the கொள்ளுங்க. congregation. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஒப்பு கொடுத்தல் நம்மகிட்ட இருக்குதான்றதை ஆராய்ந்து பாருங்க. We just need to analyze ourselves. Do we have this எந்தெந்த kind of விதத்துல surrendering? உங்களுடைய ஒப்பு கொடுத்தல்ல குறைகள் இருக்குது, In what are ways that you have a இதை weakness in உங்களுடைய your கரத்திலே நான் surrendering? ஒப்பு கொடுத்துடுறேன். I will just give it into your நீங்க hands. உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க. You analyze yourself. இன்னும் எந்தெந்த காரியங்களில ஒரு முழுமையான ஒப்பு கொடுத்தலுக்குள்ள வரணும், In what all things that you have to come into முழுமையான ஒரு that ஒப்பு fullness கொடுத்தலுக்குள்ள வரணும், and the best of your கிரையம் surrendering. செலுத்துகிற ஒப்பு கொடுத்தலுக்குள்ள வரணும். A surrendering with a sacrifice. சோ இதை நீங்க ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா போதும். If you analyze these, that's enough. நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், Definitely, I say to உங்களுடைய you, காரியங்கள் வாய்க்கும்.